எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பிரியமானுள்ளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை கூறுகிறோம். கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்று கர்த்தருடைய வார்த்தை ஒன்றை உங்களுக்கு பிரசங்கித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கையில், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதும் இல்லை என்கிறார். தேவனாகிய கர்த்தர் என் வாயிலிருந்து புறப்பட்ட இந்த நீதியான வார்த்தை மாறுவதில்லை என்று குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தையானது ஏதோ குறிப்பிட்ட ஒரு ஜனத்துக்காக கொடுக்கப்பட்ட தேவ வார்த்தை அல்ல. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்று சொன்னால் இந்த பூமியிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் தேவன் கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இந்த பூமியிலே ஆண்களும் பெண்களும் வயோதிபர்களும் படித்துள்ள ஏழைகளும் என்று பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்வார்கள். சகல ஜனங்களுக்கும் தேவன் கொடுக்கின்ற ஒரு அழைப்பின் வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கிறது. தேவன் என்கிறவர் ஏதோ ஒரு பர்டிகுலர், ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ உரியவர் அல்ல. சகல ஜனங்களுக்கும் அவர் தேவனாயிருக்கிறார். ஆகையால் தான் எல்லா ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் அழைக்கின்ற ஒரு வார்த்தை இங்கே பார்க்கிறோம். எல்லை எங்கும் உள்ளவர்களே, நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு, விடுதலை
விடுதலை என்பது தேவனால் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வசனத்திலே சகல மக்களுக்கும் ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு நிபந்தனையாக சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், என்னை நோக்கி பாருங்கள், லுக் அன்டு மீ. மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் அதை செய் இதை செய் என்று கடினமான எந்த காரியத்தையும் சொல்லவில்லை. ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு வழியை கர்த்தர் குறிப்பிடுகிறார். என்னை நோக்கி பாருங்கள். ஒருவன் நோக்கி பார்ப்பதற்கு எங்கேயும் போய் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இருக்கிற இடத்தில் இருந்தே எல்லாரும் நோக்கி பார்க்க முடியும். நோக்கி பாருங்கள். நோக்கி பார்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. நோக்கி பாருங்கள் என்றால் நாம் நோக்கி பார்த்தால் போதும். தேவன் மனிதர்கள் மீட்கப்படவும் மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் வைத்திருக்கிற பாலிசி, வைத்திருக்கிற வழி வெரி சிம்பிள். ஆனால் தேவனை நோக்குவதற்கு பதிலாக மனிதர்கள் எத்தனையோ காரியங்களை தேடி நாடி ஓடுகிறார்கள். மக்கள் மீட்கப்படுவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரே கண்டிஷன், என்னை நோக்கி பாருங்கள். என்னை நோக்கி பார்த்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அன்பானுள்ளே, யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் மக்கள் யோசேப்பை அறியாத பார்வோன் ஆளுகைக்கு வந்தபோது ஜனங்களை ஒடுக்க ஆரம்பித்தான். மிகவும் மக்கள் நெருக்கத்துக்குள் இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, எகிப்தியர்கள் இஸ்ரவேலரின் வாழ்க்கையை கசப்பாக்கினார்கள், கடினமாக வேலை வாங்கினார்கள், ஏற்ற கூலி கொடுக்கவில்லை. ஒரு பெரிய அடிமைத்தனத்துக்குள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்நாட்களிலே பார்வோனோடு அவர்கள் எதிர்த்து ஆர்கியூ பண்ணி வெற்றி பெற முடியாது. வேறு எந்த அரசரிடத்திலே உதவியை தேடி தங்களை தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழியும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மக்கள் என்ன செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே they cried unto the Lord, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவருடைய கூக்குரல், the cry came up unto the Lord, அவர்களுடைய கூப்பிடுதல் தேவனுடைய சமூகத்தில் வந்தது. தேவனை நோக்கி பார்த்தார்கள். அந்த அடிமைத்தன வாழ்க்கையில் தவித்துக் கொண்டிருந்த அவர்கள் தேவனை நோக்கி பார்க்கையில் தேவன் அவர்களை ரட்சிப்பதற்காக எடுத்த சம்பவங்களை நீங்கள் அறிவீர்கள். மோசே அவர்களை விடுவிக்கவில்லை. தேவனுடைய செயலை வெளிப்படுத்துவதற்காக மோசேயை கர்த்தர் பயன்படுத்தினார். எங்கேயோ ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசேக்கு தரிசனமாகி உடனடியாக எகிப்துக்கு போ, அவன் எவ்வளவோ திக்குவாயன் என்று சொன்ன போதிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கோலை கொடுத்து அதிகாரப்படுத்தி எகிப்துக்கு அனுப்பி பார்வோனுக்கு முன்னிலையில் தேவனுடைய அதிசயங்களை வல்லமை விளங்கும்படி செய்து ஆண்டவர் அவர்களை அற்புதமாக விடுவித்துக் கொண்டு வருவதை பார்க்கிறோம். வெறுமையாக அல்ல, எகிப்தில் இருந்து புறப்பட்டு வருகையில் திரளான பொருள்களோடும்
ஆசீர்வாதத்தோடும் அவர்களை புறப்பட பண்ணினார். அந்த இடத்திலே தேவனை நோக்கி பார்க்கையில் கர்த்தர் அவர்களை விடுவித்தார். பார்வோன் அவர்களை விடமாட்டேன் என்று, தொடருவேன், பிடிப்பேன், அழிப்பேன் என்று தொடர்ந்து அவர்களை அடிமைப்படுத்த வந்த போதிலும் தேவன் செங்கடலிலே அவர்களை அவிழ்த்து போட்டு அவர்களை அற்புதமாய் விடுவித்து கொண்டு வந்ததை பார்க்கிறோம். தேவனிடத்தில் நம்மை விடுவிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. நம்முடைய தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். பாவத்திலிருந்தும் நாம் படக்கூடிய துன்பத்திலிருந்தும் இக்கட்டிலிருந்தும் வியாதியிலிருந்தும் எந்த உபத்திரவத்திலிருந்தும் விடுவிக்க தேவனுக்கு வல்லமை உண்டு. இதை உணர்ந்த இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். They looked unto the Lord. கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். ஆச்சரியமாய் விடுவிக்கப்பட்டார்கள். இந்த ராத்திரி வேளையிலும் நீங்கள் எந்த நிலையில் தவித்துக் கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட இக்கட்டில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அங்குமிங்கு ஓட வேண்டாம். இருக்கிற இடத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர், கூப்பிடுகிற எளியவனை தப்புவிக்கிற தேவன். உங்கள் கூப்பிடுதலை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை விடுவிக்க வழிகளை திறப்பார். அன்பானவர்களே, இன்னொரு சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா 25ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே இவ்விதமாக ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார். தாவீது ராஜாவை நாம் நன்கு அறிவோம். 40ஆம் சங்கீதத்திலே என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். தாவீதுக்கு எதிரிகள் பலர் இருந்தார்கள். எப்படி அவனை அகப்படுத்தலாம்? தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜாவாகிய சவுல் ஒவ்வொரு நாளும் தாவீதை அழிக்கும்படி தொடர்ந்து கொண்டே இருந்தான், தேடிக்கொண்டே இருந்தான். அவனை வலை போட்டு பிடிக்கின்ற குருவியைப் போல எங்க சிக்க வைக்கலாம், எங்க பிடிக்கலாம் என்று அவன் வலை போட்டு கொண்டிருந்தான். போகிற வருகிற இடங்களில் வலைகளை விரித்திருந்தார்கள். உலகத்திலே தாவீது சொல்லுகிறார், என் கால்களுக்கு மறைவாக கண்ணிகளையும் வலைகளையும் விரித்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். வலைகள் கண்ணிகள் விரிக்கப்பட்டது தாவீதுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் கண்கள் தேவனை நோக்கி பார்க்கையில் அந்த எதிரிகள் வைத்த கண்ணியிலும் வலைகளிலும் அவன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் அவனை இழுத்து தப்புவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால், he plucked my feet out of the net. என் கால்களை வலைகளில் குழிகளில் விழுந்து விடாதபடி இழுத்து தப்புவித்தார் என்று பார்க்கிறார். நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மறைவான கண்ணிகள், நீங்கள் அறியாத மரண கண்ணிகளை பிசாசு விரித்திருக்கலாம். பாவ கண்ணிகள் உங்களுக்கு அகேன்ஸ்டாக அந்தரங்கத்தில் விரிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் செல்லக்கூடிய பாதையிலே அறியாத சூழ்ச்சிகள் வைக்கப்பட்டிருக்கலாம். பட் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால்
தடைகளை நீக்கிறவர் முன்னே செல்வார் என்று சொல்லக்கூடிய வார்த்தையின்படி உங்களுக்கு முன்னே சென்று சகல கண்ணி வெடிகளையும் மறைவான வலைகளையும் அகற்றி உங்களை தப்புவிக்கிறவராயிருப்பார். ஆகையினாலே உங்கள் கண்கள் கர்த்தர் மேல் நோக்கமாயிருப்பதாக, உங்கள் கண்கள் கர்த்தரை நோக்குவதாக. கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது உலகத்தில் பணம் செய்யக்கூடாததை, வீரம் செய்யக்கூடாததை, மற்ற எந்த காரியங்களும் செய்யக்கூடாததை தேவன் உங்களுக்கு செய்வார். தேவன் உங்களை தப்புவிப்பார். தேவன் உங்களை விடுவிப்பார். ஆகையால் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி, என் வாயிலிருந்து புறப்பட்ட நீதியின் வார்த்தை, இந்த வார்த்தை ஒரு காலம் மாறாது. இந்த ராத்திரி வேளையிலும் நீங்கள் இருக்கிற சூழ்நிலை கடினமானதாக இருந்தாலும், ஒருவேளை வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கர்த்தரிடத்தில் உங்களை ரட்சிக்கக்கூடிய வல்லமை திராணி இருக்கிறது. அவர் உங்களை தப்புவிப்பார். அன்பானுள்ளே, இஸ்ரவேல் மக்களை அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தப்புவித்தது போல, தாவீது கர்த்தரை நோக்கி பார்க்கையில் அவர் அறியாத விரிக்கப்பட்ட கண்ணிகளுக்கு தப்புவித்தது போல தேவன் உங்களையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். மூன்றாவது ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கையில், யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துக்கு எதிராக மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் சேயீர் மலை தேசத்தாரும் சீரியரும் திரளான கூட்டமாக எதிர்த்து ஒருமித்து யோசபாத்துக்கு எதிராக வந்தார்கள். இந்த செய்தி யோசபாத்துக்கு வருகையில் அவன் என்ன செய்தான் என்றால், 12ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. யோசபாத் சொல்லுகிறார், ஓ தேவனே, எங்களுக்கு எதிராக வந்திருக்கிற இந்த மக்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. இந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. we do not know what to do. என்ன செய்யணும் தெரியல. பட் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. our eyes are focusing upon your God. ஆண்டவரே, எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தரை நோக்கி பேசுகிறார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் இறங்கி இவ்விதமாக சொல்லுகிறார், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றார். பாருங்கள், யோசபாத்துக்கு எதிராக 4 தேசத்தைச் சேர்ந்த மக்கள் ஒருமித்து எதிர்த்து வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு திடீரென்று
ஒரு சூழ்நிலையை சந்திப்பீர்கள் என்றால் எவ்வளவு பயம் உண்டாகக்கூடும். உங்கள் வாழ்க்கையில் கூட எதிர்பாராத பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம், உங்களை பயமுறுத்தலாம். யோசபாத் சொல்லுகிறார், பாருங்க, இந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அது போன்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கலாம். ஒன்றை செய்யுங்கள். அப்படி தெரியாத சூழ்நிலையில் யோசபாத் என்ன செய்தான்? ஜனங்களை கூட்டினான், தேவனை நோக்கி பார்த்தான். தேவனை பார்த்து சொல்லுகிறார், எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, ஆனால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அப்பொழுது திடீரென்று ஒருவன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்குகிறார். யோசபாத்தே, பயப்படாதே, ஜனங்களே பயப்படாதிருங்கள், இந்த யுத்தம் கர்த்தருடையது சொன்ன ஆண்டவர் மறுநாளிலே அற்புதமான ஜெயத்தை கொடுக்கிறார். யோசபாத்தும் யோசபாத்தின் சேனைகளும் ஒரு யுத்த ஆயுதங்களை பயன்படுத்தினதில்லை. யுத்தத்திலே கர்த்தரை துதித்தார்கள். தேவன் அங்கே சத்துருக்கள் ஒருவரோடு ஒருவர் கைகலந்து ஒருவரோடு ஒருவர் விரோதமாய் எழும்பி ஒருவரை ஒருவர் கொன்று போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் இஸ்ரவேலருக்காக பெரிய காரியத்தை செய்தார், எளிதாக வெற்றியை பெற்றார்கள். இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கையில் நிச்சயம் விடுதலை நமக்கு உண்டு. ஆகையால் தான் ஏசாயா 50:15 ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, in the day of trouble call upon me, look unto me, I will deliver you. இந்த அற்புதமான வார்த்தையை உலகத்தில் உங்களுக்கு யார் சொல்லக்கூடும்? என்னை நோக்கி உங்கள் ஆபத்தில் கூப்பிடுங்கள், நான் உங்களை விடுவிப்பேன், நீங்கள் என்னை மகிமைப்படுத்துவீர்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுவதை சொல்வதை பார்க்கிறோம். அன்பானுள்ளே, ஆண்டவர் நோக்கி பாருங்கள். கர்த்தர் இடத்தில் ரட்சிப்பு உண்டு, அதைத்தான் வேதத்தில் வாசித்தோம். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். யோனாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் யோனாவை பார்த்து நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணும்படி சொல்லுகிறார். அவன் தர்சிசுக்கு செல்லுகிறான். செல்லக்கூடிய வழியிலே ஒரு பெருங்காற்று சந்திக்கிறது. அவன் கடல்ல போடப்படும் சூழ்நிலை உண்டாகிறது. நடுக்கடல்லே அவன் தூக்கி எறியப்படுகிறான். அப்பொழுது அவனை ஒரு பெரிய திமிங்கலம் விழுங்குவதாக சரித்திரத்தில் பார்க்கிறோம். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே யோனா அந்த மீனின் வயிற்றுக்குள் இருக்கையில், அதாவது அந்த மீன் வாய்க்குள் அகப்பட்ட சூழ்நிலையில் அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரே, கொடிய இடுக்கணில் அகப்பட்டு விட்டேன், என்னை தப்புவியும் என்று கேட்கிறான். He cried unto the Lord out of the belly of hell. He cried. The Lord heard his prayer. ஆண்டவர் அவன் விண்ணப்பத்தை கேட்டார். இக்கட்டான சூழ்நிலை, அங்கே இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கடலின் ஆழத்தில் மீன் வயிற்றில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவர் அவன் சத்தத்தை கேட்கிறார். தேவனை நோக்கி கூப்பிடுகிறான் என்று 2 முறை அந்த 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் அந்த மீனோடு பேசுகிறார். The Lord spoke unto the fish. மீனோடு பேசுகிறார். வேகமாய் போய் நினிவேயின் கடற்கரையிலே அவனை வாமிட் பண்ணினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எழுந்து திரும்ப நினிவேக்கு செல்லுகிறார்.
அவன் அந்த இக்கட்டில் தேவனை நோக்கி கூப்பிடுகையில் யாரும் உதவக்கூடாத, உதவ முடியாத சூழ்நிலையிலும் தேவன் அங்கே அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அந்த யோனாதான் குறிப்பிடுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனால் மீட்கப்பட்ட, ஆபத்தில் விடுவிக்கப்பட்ட யோனா குறிப்பிடுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது. அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகையில் தேவன் அவனை ரட்சிக்க துரிதமாய் செயல்பட்டார். மீனோடு பேசுகிறார். அன்பார்களே, நீங்கள் இன்று எந்த நிலையில் இருந்தாலும், உங்கள் பாவத்தில் இருந்தும், வியாதியில் இருந்தும், உங்கள் குடும்ப பிரச்சனையில் இருந்தும் விடுவிக்க வல்லவராகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள், மனுஷரை அல்ல. அங்குமிங்கும் போனால் விடுதலை என்று எண்ணாதிருங்கள். விடுவிக்கிறவர் ஆண்டவர். கர்த்தரை நோக்கி பார்த்தால் உங்களை விடுவிக்க தேவன் யாரையும் பயன்படுத்தலாம். விடுதலை கர்த்தருடையது. மனுஷன் விடுதலை கொடுக்க முடியாது. விடுதலைக்காக அங்குமிங்கு ஓடாதிருங்கள். கர்த்தரை இருக்கிற இடத்தில் நோக்கி பாருங்கள். ஆண்டவர் அதைத்தானே சொல்லுகிறார், என்னை நோக்கி பாருங்கள், லுக் அன்டு மீ, அப்பொழுது நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். என்னை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படுங்கள். அது ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கிறது. என்னை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படுங்கள். ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார். இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள இன்றே விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்கள். இந்த வார்த்தையினாலே ஆண்டவர் அவரை நோக்கி பார்க்க உங்கள் அனைவரையும் அழைக்கிறார். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே எல்லோரையும் அழைக்கிறார். It is the special invitation of God to everybody. ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். அநேகர் தேவனுடைய அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவனை நோக்கி பார்க்கிறார்கள், தேவனால் விடுதலை பெறுகிறார்கள். அன்பானுள்ளே, என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் நெருக்கம் உங்கள் திராணிக்கு மிஞ்சியதா இருக்கலாம். ஒரு கொடிய இக்கட்டில் நீங்கள் அகப்பட்டிருக்கலாம். தீராத வியாதி உங்களை பிடித்திருக்கலாம். ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் இருந்து உங்களை விடுவித்து காக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரிடத்தில் உங்களுக்கு சகாயம் வரும். தாவீது அதைத்தான் சொல்லுகிறார், என் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறது, அவரே மறைவான கண்ணிகளுக்கு என் கால்களை விலக்கி தப்புவிக்கிறார். என் கண்கள் கர்த்தரை நோக்குகிறது, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் கிடைக்கிறது. இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். உங்கள் கண்களை தேவனுக்கு நேராக ஏறிடுங்கள். உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக ஏறிடுங்கள். விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களை ரட்சித்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டதான ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். எந்த நெருக்கத்தில் இருக்கிறவர்களையும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறீர். இந்த வார்த்தையை கேட்டு உம்மை நோக்கி ஜெபிக்கிற, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், விடுதலையாக்கும், சமாதானத்தை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.